இல்லையா? எந்த விதமான தள்ளுமுள்ள இல்லாமல் ரொம்பவுமே எங்க நினைத்தாலும் அங்கே தன்னை ஆவிர்வகித்துக் கொண்டு நம்ம முகத்துல அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற சௌஷீல்யம் சௌலபியம் நிறைந்த அந்த குஞ்சு குருவாயூரப்பனுடைய அழகான அந்த அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு நம்ம அவருடைய சரணகமலத்துல இந்த 100வது தசகத்தை அர்ப்பணம் பண்றோம். எப்பொழுதும் போல இந்த அழகான கிழக்கை நடையில உள்ள நுழையிறோம். அருமையான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்ற அழகான ஸ்லோகம் நமக்கு எப்படி துருவனுக்கு சொல்லி அவன் கரையேறினாலும் 5 மாதங்கள்ல பகவானுடைய அழகான ரூபத்தை, அதான் அச்சிராத்துன்னு ரொம்ப நாள்லாம் இல்ல, சீக்கிரமாவே கிடைச்சுடுத்து துருவனுக்கு. அந்த 5 வயது குழந்தை சொன்ன அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அழகா குருவாயூர் கோவில் மேலே அழகான எழுதி அந்த ஸ்லோகத்தையும் நாமத்தையும் சொல்லிக்கொண்டு உள்ள நுழையிறோம். துவாத அக்ஷரி அது. அந்த அருமையான நாமத்தை சொல்லி கிருஷ்ணா ஹரே ஜெயா என்று சொல்லி நீண்டு நெடுந்திருக்கின்ற அருமையான திருக்கதவுகள், அதிலே அருமையாக தசாவதாரம் குறித்து தாமரை பூக்கள்லாம் கொடுத்திருக்கின்ற அழகான கதவுகள், அதற்கும் உள்ளே சென்றால் அருமையான அழகான கொடிமரம். அந்த கொடிமரத்துக்கு ஒரு நமஸ்காரம். அந்த கொடிமரத்திலேருந்து உள்ள நுழைந்தால் எல்லாரும் பார்வைக்காக தன்னுடைய வீட்டிலே விளைந்த அத்தனை பொருட்களை கொண்டு வந்து நிரப்பிருப்பாளை குருவாயூர்ல, அதை அப்படியே மனசுல கொண்டு வரும். அங்கேருந்து கிருஷ்ணா ஹரே ஜெயா என்று சொல்லிக்கொண்டு அழகான நுழைவாயில், அதிலும் தசாவதாரம் பொறித்த அருமையான வெள்ளி திருக்கதவுகள், அதை பார்த்து அதற்கு மேலே கேசவதந்தம் பதித்த அந்த கேசவனுடைய பக்தி, அந்த ஏகாதசி பக்தி எங்களுக்கு கொடு என்று கேட்டு அந்த கேசவனுக்கும் ஒரு நமஸ்காரம். அருமையான திருப்படி உள்ளே நுழைந்தால் இடதுபுறத்திலே அமைந்திருக்கின்ற நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே நாராயணியம் என்கின்ற ஒரு கல்பக தரு நம்ம கையிலெல்லாம் ரொம்ப சரளமா இன்றைக்கும் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கோமே, அந்த ஆச்சாரியனுக்கு அங்கே பட்டயம் எழுதி வைத்திருக்கின்றார்களே, இங்கிருந்து கொண்டுதான் 100 நாட்கள் தபசு பண்ணி அந்த கிருஷ்ணனையே பார்த்தாரே அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு நமஸ்காரம். ஏறி இடைக்கழி அது உள்ளே போய் என்னதான் இன்னைக்கு அலங்காரம் தெரியலேன்னு ஆகாங்ஷையோடு கிருஷ்ணா ஹரே ஜெயா என்று சொல்லி உள்ளே நுழைய அழகாக சந்தனத்தினாலே சந்தன காப்பு செய்து அந்த திருவேணிக்கு அப்பொழுது குளித்து வரும்பொழுது என்ன சொல்லுகின்றாரோ அந்த அந்த அழகான அலங்காரம் தானே அங்கே சின்ன 1 அடி சிலாரூபமா. இது ரொம்ப அழகா இருக்கு. என்ன அலங்காரம்னா கையிலே அழகா குழலை ஒன்றை ஏந்தி எப்பொழுதும் போல நம்ம எல்லாம் குழலோசை செய்து செய்து மயக்குகின்ற வேணு கோபாலனான அழகான அலங்காரம். அந்த அலங்காரத்தை இன்றைக்கும் சொல்லலாம். அப்படி ஒரு அழகாரம் எப்பொழுதும் போல நம்ம பாதத்திலேருந்து கேசத்துக்கு போவோம். அந்த பிஞ்சு விரல்கள் இது என்ன கோமளன் சியாமலனாக இவர் சொன்னாரே நாராயண பட்டத்திரி 99வது நாள் சொன்னார், பகவானே வைகுண்டத்தில் இப்படி பாதி இவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டாரே, அதனால நம்ம காட்டி கொடுக்க வேண்டாமான்னு சூல ரூபத்தை வைத்து கதையல்ல நிஜம் இந்த நாராயண பட்டத்திரி பிரம்மா அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை அங்கே பார்த்தார். தன்னுடைய ஈர கண்களால பார்க்க முடியும்னா பார்த்தார். இதெல்லாம் நடந்தது எப்படி நடந்ததுன்னா அவருடைய பக்தி. அப்படி நாராயண பட்டத்திரி அழகாக கிருஷ்ணா அக்ரே பஷ்யாமி தேஜோனி, இது அக்ரே பஷ்யாமின்னு சொல்லிட்டாரே, முன்னாடி பார்த்தேன்னு சொன்னாரா. அப்படிப்பட்ட கிருஷ்ணனையா பார்க்கிறோம்னா நம்ம எங்கெல்லாம் கிருஷ்ணான்னு சொன்னாலும் அங்கே அழகா சல்லுன்னு ஓடி வந்து நமக்காக காட்சி தருகின்ற தாரணியிலே காட்சி தருகின்ற அந்த பரம்பொருளை தான் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அழகான பிஞ்சி கால்கள், அருமையான அழகான நகங்கள், வெள்ளியை போல நகங்கள் பழிச்சிட நமக்கு மின்னலை போல இங்கே சரணாகதி பண்ணு நமக்கு சொல்லித்தரா மாதிரி அந்த நகங்கள். அதுக்கு ஒரு நமஸ்காரம். அழகா உத்துங்கோ தாமிரன் கொஞ்சம் மேலெழும்பி நிற்கின்றதே அந்த காலினுடைய பகுதி எப்படி கூர்மத்தை போல நாங்களும் சம்சார சாகரத்துல அப்படியே நிமக்னமா இருக்கோம். பகவானே நாங்களும் உலகாயுத விஷயங்களையே இருக்கோம், எங்களை உதாரணம் பண்றதுக்கான திருவடிதானே இது என்று காட்டும் வகையிலே அழகான கூர்மத்தை போல சிறிது உயர்ந்திருக்கின்ற அருமையான திருப்பாதங்கள். அதற்கு நமஸ்காரம். கண்களை மேலே எழுப்பினால் அழகாக சம்படம் போன்ற முட்டுக்கால்கள் அதுல சுதல் விதல் தடாதல பாதாளம் வர கீழே 7 உலகங்களையும் தன்னுள்ளே அடக்கின்றிருக்க அந்த குஞ்சு குருவாயூரப்பனை பார்த்துட்டு இருக்கோம். அதற்கும் மேலே பருத்த தொடை, அதையும் பார்க்க முடியல. அதுக்கு மேல மஞ்சள் பட்டை கட்டியிருக்கா ரமா. தன்னுடைய உள்ளத்தையே கொள்ளை கொடுத்தாலே நீயும் அங்கே நிந்திர போறேன்னு சொல்லிட்டு திருமேனி அழகாக மஞ்சள் பட்டை கட்டி அதற்கு மேலே கிங்கினி அரைஞ்சான். காஞ்சி லாந்தல சத்துன அழகாக பொன்னால் உருக்கின கிங்கினி அரைஞ்சான். ஏன்னா திருமேனிக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இல்ல, யசோதாமா மாதிரி இவனே கட்டுறா. என்னன்னா யாரால கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு எங்கேயானு நடந்துட்டு இருக்கச்சே இப்படி பட்டத்திரி சொன்னாரே, கண்ணை கட்டி காட்டுல விட்டு இடறி விழற மாதிரி இருக்கும்போது கூட
கிருஷ்ணான்னு சொன்னா வந்து கையை கொடுத்து காப்பாத்துடுவே. அதனால நீங்க ஓடி போகும்போது மஞ்சள் பட்டு இறங்கி வந்துட போறதோன்னு அதை அழகா கட்டி வச்சிருக்க அழகான அடைஞ்சான். அதற்கு மேலே சின்ன நாபி, பால் பாயசம் கண்டருளி அழகாக உண்டு உமிழ்ந்த அந்த நாபி எப்படிப்பட்ட நாபி! கமலஜன் என்று நாம் கொண்டாடுகின்ற முப்பெரும் தெய்வங்களையும் கொடுத்த அழகான வியக்தவிதம் நகிஞ்சித பவத் பிராப்ரக்ஷயாந்தேன்னு கல்பாதி கல்ப காலங்கள்ல பிரளய ஆழியிலே எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற அந்த குக்ஷியா இது, சின்னஞ்சிறு அழகான வயிறா இது இப்பொழுது அழகாக பால் பாயசம் கண்டருளி நமக்கும் சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கறதே. எப்ப சொன்னாலும் அழகான அந்த குஞ்சு நாபிக்கு நமஸ்காரம். அதற்கு மேலே கண்களை மேலே எட்டின அழகான குட்டி வக்ஷஸ்தலம். சுகநீன லக்ஷ்மின்னு சொன்னாரு. வக்ஷஸ்தலி சுகநீன லக்ஷ்மின்னு லக்ஷ்மி கடாட்சம். திருப்பதியா இருக்கட்டும், குருவாயூரப்பனா இருக்கட்டும், போய் பார்த்தா போரும் அந்த பாக்கியம் ஜனானாம்னு அவர்கள் கேட்பதையும் கேட்காததையும் கொட்டி கொடுக்கின்ற திருமகள் இன்றும் வாசம் செய்கின்ற அழகான அந்த வக்ஷஸ்தலம். அதிலே இருக்கின்ற அழகான கௌசுப மணி, ஸ்ரீவத்ச மரு, இதெல்லாம் அந்த சந்தன காப்பிலே அப்படியே மறைச்சு வச்சிருக்காளே. அந்த லக்ஷ்மியினுடைய பார்வை கொஞ்சம் பட்டா போருமே, ஒரு சின்ன ஈக்ஷண பார்வை பட்டா போருமே, நம்ம ஏங்குறோமே. போரும்டா போரும் இத்தனை போரும் உனக்கு செல்வம், ஓடி 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 உழைக்கிறியே, எதற்காக ஓடி உழைக்கின்றே? ஆசையர்மின் ஈசனோடாயினும் ஆசையர்மின்னு ஆசையா இருக்கிறதுக்காக போதும். இவ்வளவு லட்சுமி கடாட்சம் போடுன்னு மறைச்சிருக்க அழகான முத்து மாலைகள் என்ன, அழகான ஹாரம் என்ன, அழகான மாங்காய் மாலை என்ன, கழுத்தோடு ஒட்டி இருக்கின்ற பதக்கம் என்னன்னு அந்த குഞ്ഞு குருவாயூரப்பன் அலங்காரம் செய்ய மீண்டும் நெடுக்கின்ற அழகான திருக்கரங்கள். அதிலே கேயூராங்கிற கங்கனோத்தம மகா ரத்னாங்குலியாங்கு தவுன்னு அழகான ரத்தங்களான அங்குலியங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு அழகான 10 விரலிலும் 10 மோதிரங்கள் போட்ட மோதிரத்துக்கு அழகு என்று நமக்காக சொல்லிக் கொடுக்கின்ற அந்த கேயூராங்கிற கங்கணம்னு எல்லா பூஷணங்கள்லாம் போட்டு அழகாக ஒரு கையில அருமையான ஒரு குழலை வச்சிருக்கானே. குழலா அது நம்மளும் மடத்தனமா குழலோதுகின்ற கிருஷ்ணனை வீட்டுல வச்சுட்டு இருந்தா ஊதிண்டே போயிடுமாமேன்னு உற்றாதனமா இருக்கிய மனுஷியா, இந்த குழல் எது தெரியுமா? நீதான் இந்த குழல். 7 ஓட்ட 9 ஓட்டன்னு உன்னுடைய உடலிலும் இதே துளைகள். அந்த துளை வழியா அந்தர்யாமியா நான் இருந்தா நீ சிவன், இல்லை என்றால் அந்த ரொம்ப எடுத்துட வேண்டியதுதான். என் கையில உன்னுடைய இருப்பு, உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் அந்தர்யாமியாக என்று காட்டுவதற்காக அந்த குழல் சும்மா அந்த குழல் மூங்கில் மட்டும் ஏன் குழலானது? தன்னையே இழந்ததனால என்னவனா பண்ணிக்கோன்னு தன்னையே இழந்ததுனாலே அதை ஓட்ட போட்டு என்ன வலி, ஓட்ட போட்டு அந்த ஓட்ட போட்டதோட சும்மா இருந்தானா அந்த குழலை எடுத்து செம்பவளை அதரத்திலே வைத்து ஊதினானே. நமக்கு கஷ்டம் வரச்செல்லாம் இதை நினைச்சுக்கணுங்கிறதுக்காக அடியே சொல்றேன். எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்து எனக்கு மட்டும் ஏண்டா கிருஷ்ணா அப்படி பண்றேன்னு நம்ம திட்டின்னு இருக்கச்சே இந்த சொல்ல வழல மனசுல நினைக்க வேண்டாமா? அவன் கைகளிலே ஏந்துவதற்காக நம்ம படாத பாடுபடுத்தி இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஓடி வந்தாச்சே நாராயணியம்னா ஏகாதசிக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு சொல்றோமே, இந்த பக்தி இருக்கான்னு அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். தன்னையே மறந்த இந்த பக்தி அவன் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கான். அந்த குழலாக நாம் ஆக மாட்டோமோ என்று ஏங்க செய்கின்ற அருமையான புல்லாங்குழல். அருமையா இடது கையை தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு அழகாக அந்த சிறிய ரிசுவமான அந்த வடிவமான கழுத்து பகுதி, அதற்கு மேலே சந்திரமுக மண்டலம் போல அருமையான சின்ன கழுத்து, அழகாக சிரித்து கொண்டிருக்கின்ற ஸ்மிதம். எப்படிப்பட்ட ஸ்மிதம், எப்படி சிரித்து கொண்டிருக்கின்றாய்? சின்ன குழந்தையா உட்காந்து சிரிச்சுருக்கேன். நீ யாரு? நீ திரிமூர்த்தியா, திரியுகமா, நீயே திரிகாலமா? எந்த விதமான மூன்று காலங்களுக்கு அடங்குவதல்ல. 3 ஆண் பெண் அதல்லாத அது எல்லாவற்றில் அடங்குவதல்ல. உயிருள்ளது உயிரற்றது ஜடமானது அது சாவர ஜென்மத்திலும் இல்ல. எல்லாமா இல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டா ஒரு வெற்றிடமா நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. அந்த பரபிரம்மம் தானா இப்படி எல்லாமுமாக திரியுகமாக திரிகாலமாக 3 காலங்களாக எல்லாமுமாக சர்வ வியாபியாக விராட் ரூபியாக இருக்கின்ற பரபிரம்மம் நம்மலாம் பார்க்கும் பொருட்டு இந்த மாதிரி குருவாயூரப்பனா இங்க வந்திருந்து எல்லாரையும் பார்த்து அந்த அந்த அழகான ஈக்ஷண பார்வையிலே குதூகலமான புருவம் என்ன, அழகான கருணையார்ந்த கண்கள் என்ன, புன்சிரிப்போடு பார்க்கின்ற
அந்த குழந்தை என்ன என்று நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய இல்லத்து குழந்தை கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஓடி வருவானே, ராமனை இவ்வளவு தைரியமா கூப்பிட முடியுமா? வாடா கிருஷ்ணா கூப்பிட முடியுமா? வாடா ராமா கூப்பிட முடியுமா? சக்கரவர்த்தி திருமகன்கிறதுனால துவாபர யுகத்தை நமக்காக எழுந்தருளி இன்றளவும் கலியுகத்திலே கலியுக தெய்வமாக இருந்து நம்ம கேட்டதும் கேட்காதும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர்கிட்ட நீ சரணாகதி பண்ணுன்னு யார் தெரியுமா சொன்னா? அழகான திருமுக மண்டலத்துக்கு மேலே கேசபாசங்கள்லாம் நீலாபம் குஞ்சிதாகிரமம் கனமமலதம்னு ரொம்ப அழகான சுத்தமான முடிக்கட்டுகள் எல்லாம் வச்சு அந்த அழகா திரும்பி அதுக்கு மேல ஒரு கிரீடம் சாத்தினாலே சூரிய ஸ்பர்தி கிரீட ஊர்து திலக்கம்னு எத்தனை சூரியன் வந்தாலும் நான் இல்லைன்னு ஓடி போயிடும். அப்படி ஒரு பிரகாசிக்கின்ற கிரீடத்தோடு இருக்கின்றதுல அதுக்கு மேல இருக்க மயில் பீலியில் இருக்கின்ற கண்கள் சொல்லுகின்றது நம்ம கிட்ட, இவனை பிடிச்சுக்கோன்னுட்டு. தன்னையே இழந்தால் அவனை கிடைக்கும். ஏன்னா அவன் யாருமே இல்லை, எல்லாமாக சர்வ வியாபியாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணன். அப்படிப்பட்டவன் நாராயண பட்டத்திரியுடைய பக்திக்காக அவருடைய ஈன கண்களால 100வது நாள் வந்து அவர் அழகாக அந்த தர்சனம் கொடுத்ததுனா அவர் அக்ரே பஷ்யாமின்னு சொன்னார். கரெக்டு. அதுல ரொம்ப பஞ்சாங்க ராகைஹி அதிசய விகசத்துன்னு எல்லாரும் தான் பாக்குறோம். அவருடைய தேகத்தில் இருக்கின்ற அழகான அந்த வஸ்துக்கள், வாசனை பொருட்கள், 5 விதமான வாசனை பொருட்கள் தடவினரை நான் நுகர்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. அது நமக்காக சொன்னேன். ஏன்னா நமக்கு லாஜிக்கல் மைண்ட் ஒர்க் ஆகும். எப்படி பார்த்தாருன்னு கேட்பே. அவர் பார்த்தது மட்டுமில்ல, நுகர்ந்தார். கிரானம் திருத்துழாய் வாசனைத்தானே நீ உன்னுடைய மூக்கு வாசனை கேட்கணும். அவர் அதை பார்த்து அனுபவிச்சதுனால கொட்டிட்டு லாஸ்டா பலஸ்ருதியோட முடிச்சார். இது யாருக்கு தெரியுமா? நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவது. நம்முள்ளே 70% தண்ணி தான். நம்முள்ளே உறைந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை பத்தி எழுதினதுனால நாராயணியம். நாரம் என்றால் ஞானம், அயனம் என்றால் வழி, ஞானத்துக்கான வழி. சாட்சாத் பாகவத ரசம் பிபதோ ரசிகாக முவிபாவுக்காகான்னு கொடுத்துட்டு போன அந்த பாகவத ரசமல்லமா கொட்டின்னு இருக்குது. நாராயணி மழையாக காதுங்கிற தொன்னையிலே ஏந்தி கொள்னு அவர் கொடுத்துட்டு போனாரே. அந்த ரசத்தை கொடுத்ததுனால நாரம் என்றால் ஞானம், அயனம் என்றால் வழி. ஞானத்தின் வழியாக நாராயணி படிக்கின்ற அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்னு முடிச்சார். ஆயுசு இருந்தா மட்டும் போராது, ஆரோக்கியமா இருக்கணும். தன்னுடைய வேலைக்காக இன்னொருத்தர் நம்பிட்டு இருக்கப்படாது. ஆரோக்கியம் ஆயுசு இருந்தா மட்டும் போராது, சௌக்கியமா இருக்கணும். எங்க இருந்தாலும் இப்ப இருந்த நேரத்துல தாரணையில பகவானை நினைச்சு நம்மளால அனுபவிக்க முடியறதா? இதை விட பெரிய சௌக்கியம் எதுவுமே இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தா வராது. இத்தனை கருமையான ஒரே நினைவோடு எல்லோரும் தாரணையில அந்த குஞ்சு குருவாயிரப்பனை நினைக்கிறச்சே 100வது தசகத்தை சரணகமலத்துல போட்டு அக்ரே பஷ்யாமி தேஜோ நிர்விடகலா மாதவனி லோகனீயம் பீயூஷாப்லாக